3வது பாடங்களாக குறைந்தபட்சம் 8வது வரைக்கும் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரைவேட் தனியார் பள்ளிகளில். அதாவது அரசாங்கம் இங்கே சொல்லித்தரல, தனியார் பள்ளிகளில் அந்தந்த பெற்றோர்களே தனியார் பள்ளிகளில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து ஹிந்தி சொல்லிக் கொடுங்க. 8வது அப்புறம் கட்டாயம் இல்லைன்னு வந்து 3rd லாங்குவேஜாக போய் அதை படிக்கிறது நிறுத்துறாங்க. அப்போ இந்த 8வது வரைக்கும் படித்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நம்ம ஹிந்தி படிச்சுக்க ஆரம்பிப்போம், நம்மளுக்கு தேவை தான், இந்தியா முழுக்க நம்ம பயணப்பட தேவை, மத்திய அரசாங்கம் வேலை தேவை அப்படிங்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த தான் அந்த அதுக்கான கருத்தியலை உருவாக்குற தளமாக தான் ரகுதாத்தா போன்ற படத்தை பார்க்கணும். ஏன்னா அந்த படத்தில் ஹிந்திக்கு எதிராக போராடி கசிந்து தமிழ் உணர்வு உள்ள ஒரு தமிழுக்காக வென்ற ஒரு இதாக காட்ட மாட்டாங்க. அப்படியே போராட்டம் அப்படின்னு பேசி கடைசியில் போய் திருமணத்தில் போய் முடியுறதா அந்த கதை முடிச்சிருவாங்க. ஆக இதுதான் அந்த படத்துடைய இதுதான் வந்து தமிழுக்கு எதிரான பின்னப்படுகிற சதி வலை. ஆமா, இதுதான் கணத்தில் முத்தமிட்டாலும், இதுதான் கணத்தில் முத்தமிட்டாலும். அதிமுக அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்குகள் இருப்பாங்க, ஆனால் தெலுங்கர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதிகபட்ச அமைச்சர்கள் எண்ணிக்கையிலே அதிகமாக கொடுப்பாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க திமுக. அது அங்கே அதிமுக இருக்கா, அவர் ஒரு நபராகவோ ஒரு கட்சியுடைய முக்கிய பிரதிநிதியை பார்த்து அமைச்சரவை கொடுப்பாங்களே தவிர தெலுங்கு பிரதிநிதித்துவம் கட்டாயம் வேணும். எல்லா பிரதிநிதித்துவம் நீங்கள் அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு சௌராஷ்டிர சேர்ந்து மதுரையில் எம்எல்ஏ ஆக்கினாங்க. அந்த விஷயம் நடந்துச்சு.